வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்ப்ரேயரை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் வந்து இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்துருப்பீங்க, ட்ரோன் மூலமாக வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து அடிக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்துருப்பீங்க. நம்ம ட்ரோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேன் வந்து அடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு 600 ரூபா செலவாகும்னு சொன்னாங்க. நான் அவர்கிட்ட வந்து விசாரிக்கும் போது 600 ரூபா ஆகுதுன்னு சொன்னாங்க. இதே நம்ம இதுக்கு முன்னாடி மேனுவல் டைப்பில் அடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ரோல் ஊற்றி அடிச்சிட்டு இருந்தோம். ஒரு கேனுக்கு வந்து 40 ரூபா 30 ரூபான்னு கொடுத்துட்டு இருந்தாங்க விவசாயிகள் வந்து. இப்போ இந்த ட்ரோன் மூலமாக அடிக்கிறதுக்கு வந்து 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மொத்தம் 10 லிட்டர் தான். அந்த 100 லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம மேனுவலாக அடிக்கிற அந்த செலவு, அந்த தண்ணியோட அளவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 10 லிட்டர்லேயே வந்து அடிச்சு முடிச்சிருந்தாங்க. இதில் வந்து எந்த அளவுக்கு இது வந்து சாத்தியப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ட்ரோனை வச்சு யூஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய விவசாயிகள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து அதில் இருக்க ப்ளஸ், அதுக்கப்புறம் அதில் நெகட்டிவ் பாயிண்ட் ஏதாவது இருந்தாலுமே அதையும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா வந்து அது மற்ற விவசாயிகளுக்கும் பயன்படும். இப்போ நமக்கு மட்டும் எல்லா விஷயங்களும் தெரியும்னு கிடையாது. இதை வச்சு யூஸ் பண்ண மற்ற விவசாயிகளும் நம்ம சேனல்ல வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களும் அதை பகிரும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த தகவல் வந்து சென்றடையும். இப்போ இந்த கேன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கி இப்போ 4 வருஷம் ஆகுது. இந்த 4 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுல எந்த சார்ஜ் இறங்கவும் இல்லை. நல்ல பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி தான் போட்டிருக்காங்க. நல்லா நீட்டாக உழைச்சிட்டு இருக்குது. ஒரு தடவை நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 20 to 25 கேன் வந்து நம்ம சாலிடா அடிக்கலாம். இது யூஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்கும். நம்ம பெட்ரோல் இன்ஜின் மாதிரி இருக்காது, வைப்ரேஷன் இருக்காது, ஸ்மூத்தா இருக்கும். நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் தான். அதுதான் வந்து நமக்கு வந்து பிடிக்கவும் செய்யும். ஏன்னா அது வந்து நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு இதை விட பெஸ்ட்டான ஒரு எலக்ட்ரிக் ஸ்ப்ரேயருக்கான இருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். மற்ற விவசாயிகளுக்கு அது பயன்படும். என்னோட அனுபவத்தை நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய அனுபவங்கள் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க விவசாய தகவல்களை மட்டும் தான் பதிவு செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.